இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஹெல்த்தியான ப்ரோக்லியும் வச்சு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது இட்லிக்கு டெய்லி சாம்பார் சட்னின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா ப்ரோக்லி கிரேவி பண்ணி காமிக்கிறேங்க. இது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக ருசியாகவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லா மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கப் எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் மசாலா மல்லி வத்தல் மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா வேணுங்கிறவங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. நான் வந்து மல்லி மசாலாவே போதும்னு சொல்லிட்டு மல்லி மசாலா போட்டிருக்கேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாங்க. வேறு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, வரமிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். லேசாக வதக்கிட்டு கடுகு பொரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயத்தை கொட்டிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நல்லா வாயில் கடிபடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இருக்கிற டைமில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி போடாமல் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி போட்டால் டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்குறதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் லேசாக வதங்கிடுச்சு. இது வதங்கின உடனே ப்ரோக்லியை சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான குழம்புங்க. குழம்பு கிரேவி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஹெல்த்தியான குழம்பு. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரோக்லி சேர்த்துக்கோங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிளறி விட்டுறலாம். சட்டி வந்து சின்னதாக இருந்ததுன்னு பெரிய கடாயில் மாற்றிட்டேன். இது வந்து கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. இந்த டைமில் மசாலாவை போட்டுக்கலாம். மல்லி வத்தல் தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கொட்டிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போதே நல்லா வாசனை வருது. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் விட்டுடலாம், மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் வெந்துருச்சு. லேசாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. வாங்க தேங்காய் பால் ஊற்றி அரைக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி செய்கிறக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய தேங்காயிலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்துருக்கேன்.
பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுருப்பேன். இது ஒரு கொதி விட்டுடலாம். கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி விட்டுடலாம். டெய்லி சட்னி வச்சு சாப்பிடாம, சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடாம இது மாதிரி ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஊற்றின எண்ணெய் அப்படியே சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன், அதனால் கம்மியாக பிரிஞ்சிருக்குது. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நிறையா ஊற்றினா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தான் எப்போவுமே எண்ணெய் ஊற்றுவேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது குழம்பு. இல்லைன்னா அப்படி எண்ணெய் மறந்த மாதிரி காமிக்கும். இந்த பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.